கலைஞர் உருவம் பொறித்த நூற்றாண்டு நினைவு 100 ரூபாய் நாணயம் வெளியானது முதல் திமுகவினர் இடையே அதை எங்கே வாங்கலாம், அதன் விலை என்ன, ரூபாய் நாணயத்தை கடையில் அனைத்து நாணயத்தைப் போல புழங்க முடியுமா அல்லது குறிப்பிட்ட அளவு நாணயம் மட்டும்தான் கிடைக்குமா, 100 ரூபாய் நாணயத்தின் விலை 5000 ரூபாயா என பல சந்தேகங்கள் எழுப்பப்பட்டு வருகின்றன. விழாவில் கலந்து கொண்ட பலர் நாணயத்தை பெறுவதற்காக பல இடங்களில் விசாரித்து அலைந்தனர். பலர் அதிக விலை கொடுத்து நாணயத்தை வாங்கவும் முன்வந்தனர். திமுக மாசேக்கள் பலர் கிடைக்கும் நாணயத்தை எல்லாம் வாங்கும் முடிவை எடுத்து அதற்கான முயற்சியில் ஈடுபட்டனர். கலைஞர் கருணாநிதியின் நினைவை போற்றும் வகையில் நூற்றாண்டு நடைபெறும் அந்த வருடத்தில் மட்டுமே ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் வெளியிடப்படும். மீண்டும் இந்த நாணயம் கிடைக்காது. நாணயத்தின் மதிப்பு 100 ரூபாயாக இருந்தாலும் அதன் விலை கூடுதலாகவே இருக்கும். ஏனெனில் இதன் தயாரிப்பு செலவு அதிகம். அதனால் சந்தையில் நாணயத்தில் அச்சிடப்பட்டுள்ள தொகையை விட பல மடங்கு இதன் விலை இருக்கும். இந்நிலையில் நாணயம் அறிவாலயத்திற்கு வந்துவிட்டது. யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் சென்று 100 ரூபாய் நாணயத்தை பெற்றுக்கொள்ளலாம். 100 ரூபாய் நாணயம்தான், ஆனால் அதன் மதிப்பு 10,000 ரூபாய். யார் வேண்டுமென்றாலும் 10,000 ரூபாய் கொடுத்து அறிவாலயத்தில் சென்று அதை பெற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் காந்தி நேற்று முன்தினம் நடைபெற்ற மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் 1 லட்சம் தருகிறேன் என்று கூறியுள்ளார். அவர் 1 லட்சம் என்ன 10 லட்சம் கூட கொடுத்து வாங்கிக் கொள்வார் என்றார். இதையடுத்து கருணாநிதி உருவம் பொறிக்கப்பட்ட நாணயத்தை வாங்க திமுகவினர் ஆர்வம் காட்டி வருகின்றனர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் and subscribe the channel.